சார் சார் ஏன் சார் பாட்டுப்படுறீங்க? நான் தான் சார். கண்ணை மூடினாலே கடங்கார வர்ற மாதிரியே கனவு வருதியா? என்ன சார் கடன் வாங்குறதுக்கு முன்னால இவ்வளவு பயந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லையா, இப்பவே அந்த மரக்கடைக்காரன் கணக்கு கழுத்தை பிடிச்சிட்டு நிக்குது. எல்லார்கிட்டையும் பணம் ரொம்ப டைட்டா இருக்கு. 5-10 கூட ரொட்டேட் பண்ண முடியல. சார் அந்த மரக்கடைக்காரன் கடனை பத்தி நீங்க மறந்துங்க சார். அவன் செக் பேங்குக்கு வராது சார். அவங்க கிட்ட 45 நாள் நான் வந்து கிரேஸ் டைம் வாங்கியிருக்கேன். இதை பாருங்க, அடுத்த மாசம் கடைசியில் கொடுத்தா போதும். இதுக்கு இடையில வேளச்சேரி சைட்டுக்கு மரம் தேவைனா கூட நாம அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். கவலைப்படாதீங்க. அப்படியா? ஏன் இதை முதலே சொல்லல? நான் எவ்வளவு டென்ஷனா ஒவ்வொருத்தருக்கும் போன போட்ட தெரியுமா? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்களை கூல் பண்றதுக்கு தான் நான் இருக்கேனே சார். நல்ல காரியம் பண்ணியா கொண்டா. இன்னைக்குதான் நிம்மதியா சாப்பிடுனியா? அட போங்க சார், நீங்க ஒரு மீச வச்ச குழந்தை சார். அது இருக்கட்டும், எப்படி அவனை சமாளிச்ச? ஒத்துக்கவே மாட்டானே. செக் டேட் தள்ளி போனாலே இன்ட்ரெஸ்டோட கேட்பா அவன். அதெல்லாம் ஒரு டாக்டிக் சார். யோ, அது என்னன்னு சொல்லிய? ஒரு 4-5 மரக்கடை கொட்டேஷன் எடுத்துட்டு தான் நான் நேரா அங்க போனேன். எம்டி டேபிள் மேல அவர் பார்வைப்படுற மாதிரி அந்த கொட்டேஷனை அப்படி அங்க வச்சேன். யோ, இதுக்கெல்லாம அவன் பயப்படுவான்? அட நீங்க வேற. எந்த ஒரு பிசினஸ் மேனும் இதுக்கு பயப்பட தான் செய்வான். புது பிசினஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற பிசினஸ் பாதிக்க கூடாதுங்கிறதான் எல்லாரோட குறிக்கோளா இருக்கும். அதுல விழுந்தா சார் டைம் கேட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, இது அவனை மிரட்டுற மாதிரி ஆயிடாதா சார்? பிசினஸ்ல இப்படிலாம் பார்க்க கூடாது சார். மார்ச்சுரிக்கு பயந்தா மருத்துவர் ஆக முடியாது. அது மாதிரி தான் இதுவும். சூப்பர்யா, உன் பேச்சு ஒண்ணு போதுயா. விழாதது கூட விழுந்துரும். சரி, நீ ஒரு ரவுண்டு போட. இல்ல சார், வேணாம் சார். நீங்க சாப்பிட்டுட்டு மெதுவா போங்க. நான் டிரைவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். அவன் உங்களை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான் சார். நானும் அப்படியே கிளம்புறேன் சார். சரி, நீ கிளம்பு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். இப்ப என்ன? ஒருவேளை அவன் வரலனா அந்த 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். போதுமா? நினைக்கிறேன்லாம் இழுக்காத. அப்படிதான் நினைக்கணும். அவனை நம்பாத. அவன்லாம் வரமாட்டான். இந்த மாதிரி பயல்கள்லாம் நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன். ஏங்க, நீங்க பாலாவை பத்தி சொல்றீங்களா இல்ல நான் ஏமாந்துட்டேன்னு என்ன கிண்டல் பண்றீங்களா? அம்மா, அப்பா உங்களை கேலி பண்றாரு. உங்களை ஏமாளின்னு சொல்றாரு. அவன் எந்த ஏரியால இருக்கான், அவங்க அப்பா என்ன வேலை பாக்குறான், ஏதாவது உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம அவனை நம்பி எப்படி 1000 ரூபாய் கொடுத்த? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ரேஷன் கடையில கூட்டமோ என்னமோ தெரியலையே. அப்படியும் இருக்கலாம். ஆனா அவன் ரேஷன் கடைக்கே போயிருக்க மாட்டாங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அப்பா, பாலாண்ணா நல்ல அண்ணன். நீ ஒன்னும் சொல்லாத. ஆமா, பாலாண்ண ரொம்ப நல்ல அண்ணன். இங்க வா. ஏன் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? பார்த்தா மட்டும் வந்துட போறானா? இப்படி வந்து உட்காரு. அவன் எப்படிப்பட்டவங்கிற கதையை சொல்றேன். வா. ஒரு நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏப்பமா வருதேன்னு ஒரு ஜெலிசில் மாத்திரையும் 2 பழமும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிச்சேன். சில வெட்டி பயலுக 2 ரூபா பழத்தை 2000 ரூபான்னு சொல்லி 1 ரூபா 2 ரூபா கமிஷன் அடிப்பானுங்க. வாத்தியாருங்க நாங்களும் பெருசா அதை கண்டுக்கிறது இல்ல. என்ன கதை சொல்றதா இருந்தாலும் சுருக்கமா சொல்லுங்க. நான் கதை கேட்கிற மூட்ல இல்ல. நீ சொல்லுப்பா, நான் கேக்குறேன். பழம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் 20 ரூபா கொடுத்து விட்டேன். பழம் 2 4 ரூபா, ஜெலிசில் மாத்திரை 1 ரூபா, மொத்தம் 5 ரூபா தானே ஆச்சு. மிச்ச காசை தொலைச்சிட்டு வந்து நின்னானா? அப்படி நின்னு இருந்தான்னா பரவாயில்லையே, சனியே விதிவசம்னு விட்டுருப்பேன். ஆனா அந்த பையன் ரொம்ப தெனாவட்டா வந்து நின்னு, சார் 5 ரூபா ஆச்சு, மிச்சம் 14 ரூபா 50 காசை நான் செலவு பண்ணிட்டேன், 1 வாரம் கழிச்சு தர்றேன்னு சொல்றான். சும்மாவா விட்டீங்க? சும்மா விடுவனா? ஒரு பாடம் படிச்சுட்டு வரலைனாவே அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேன். என் காசை தொலைச்சிட்டு வந்தா சும்மா விட்டுருவனா? அன்னைக்கு அவனை வெளுத்த வெளுப்பு இருக்கே, இது வரைக்கும் வாத்தியார்மார் சரித்திரத்துல அப்படி ஒரு பயல் அடிச்சிருக்க மாட்டாங்க. 2 பெரம்பு பிஞ்சு போச்சுல. களவாடி பையன்.
மவனே காசை என்னடா பண்ணேன்னு கேட்டா சட்டுனி எட்டி பெரம்பு பிடிச்சிட்டான். ஆ? இந்த மாதிரி பயலுக்கிட்டலாம் ரொம்ப வச்சு கூடாது. ஆமா ஆமா ரவுடி பையன். ஆனா நம்ம கிட்ட அந்த பருப்பு வேகாதுல்ல. புடிச்ச புடிய உதறிட்டு தொடையில 2 போட்டேன் பாரு. பின்ன சார் பணத்தை திருப்பி தரமாட்டேன் நான் சொன்னேன். செலவாயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்துல தந்துடுறேன் சார். அதுக்காக அப்பா அம்மாவெல்லாம் களவாணின்னு சொல்லாதீங்க சார். திருடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கழுத போடான்னு விட்டுட்டேன். அப்புறம் காசு கொண்டு வந்து தரலையாப்பா? இல்ல அத தரல. காசை பார்த்தா அவனுங்களுக்கு என்னத்தையே கண்ட மாதிரி இருக்கும். ஆமா, இப்ப அவன் கையில உன் பணம் அவனை என்ன பாடுபடுத்துதோ சொல்ல முடியாது. இந்த மாதிரி பயலுக சின்ன வயசுலயே குடியும் கூத்துமா இருப்பானுங்க. இந்நேரம் எந்த பார்ல இருக்கானோ. அந்த 14-15 ஸ்பேனர் கொடு. இந்தாங்கண்ணே. ஏய் என்னடா 14-15 ஸ்பேனர் கேட்டா ரிங் ஸ்பேனர் கொடுக்குற? 14-15 எடுடா. சாரிண்ணே. டேய் ம் என்னடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நின்னுகிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லண்ணே, அந்த சிட்டியனை ஒரு சிக்கல் பண்ணிட்டாரு, அதான் டென்ஷன். டேய் அந்த சிட்டி உன்னை டென்ஷன் பண்றான்னு நீ உன் வேலையில கோட்டை விட்டுறாதடா. இல்லண்ணே, நான் வேலையில எப்பவுமே கரெக்டா இருப்பேன். சரி அதை விடு. உன் பிரச்சனை என்ன அதை போய் முடிச்சுட்டு வா முதல்ல. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேண்ணே. போய் பண்ணிக்க போட. ம் ஒரு நிமிஷம் மேம், ஒரு எமர்ஜென்சி கால். சரி, போய் பேசிட்டு வாங்க. சொல்றா பாலா. என்னடா சவாரியில் இருக்கும்போது இம்சப் பண்ற? என்னது இம்சை பண்றேனா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ரேஷன் கடைக்கு போலனா அந்த அம்மா எங்க அப்பாவுக்கு போன் போட்டு சிக்கலாக்கி விடும். டேய், காடு பணம் ஆட்டோல தான்டா இருக்கு, வந்து எடுத்துறேன்டா. அண்ணா, என் நிலைமை புரியாம பேசாத சிட்டி அண்ணே. காலைல எங்க அப்பா எவ்வளவு ஆசையா டியூஷன்ல கொண்டு போய் விட்டாரு. இப்ப நான் டியூஷன் போல. அவங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா சுத்தமா இருக்கிற மானெல்லாம் போயிடும்.